வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். லோக் அதாலத் நிவாரணமா அல்லது அவசரமா, மெகா லோக் அதாலத் நிவாரணமா அல்லது அவசரமா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். லோக் அதாலத் என்பது ஒரு புதிய விஷயம் இல்லை, நாடு முழுவதும் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நடத்தப்படக்கூடியது, தினந்தோறும் நடக்கக்கூடியது. நீதிமன்றங்கள் போலவே இந்த மக்கள் நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சதாசிவம் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நாடு முழுவதும் மெகா லோக் அதாலத் ஒரே நாளில் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்டது. இது கிட்டத்தட்ட 35 லட்சம் வழக்குகளுக்கு மேல் 35 லட்சம் வழக்குகளுக்கு மேல் நாடு முழுவதும் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளில் இதற்கு மேல் அப்பீல் கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ வேறு எந்த விதமான நீதிமன்றத்துக்கும் செல்ல முடியாது. 35 வழக்குகள் ஒட்டுமொத்தமாக தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 கோடி வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இது போன்ற மெகா லோக் அதாலத்துகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பும், இல்லை இது அவசர கதியில் நடத்தப்படக்கூடிய வழக்குகள் உண்மையாக கிடைக்க வேண்டிய தொகை, உண்மையாக கிடைக்க வேண்டிய நீதி முழுமையாக கிடைக்காமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே லோக் அதாலத்தில் பக்கம் கவனம் செலுத்தாமல் நீதிமன்றங்கள் பக்கம் தான் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மற்றொரு தரப்பு சொல்கிறது. எது உண்மையான தரப்பு, எது சரியான தரப்பு என்பதை தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ஒரே நாளில் இந்தியாவில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டதாக செய்தி. உச்சநீதிமன்றம், 21 உயர்நீதிமன்றங்கள், 16,000 மாவட்ட நீதிமன்றங்கள் இணைந்து இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இது பெரும் வியப்பையும் மலைப்பையும் தரத்தான் செய்கிறது. இந்தியா முழுவதிலும் 3 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகளின் தேக்கத்திற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானவை 20% நீதிபதி பணியிடங்கள் நிரப்பப்படாது, நீதிமன்றங்கள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளாதது, நீதித்துறைக்கு மிக மிக குறைவாக நிதி ஒதுக்கப்படுவது, நீதித்துறையில் உள்ள நிர்வாக சிக்கல். இந்த குறைகள் களையப்படும் போதுதான் வழக்குகள் விரைந்து தீர்வை பெறும் சாத்தியங்கள் உண்டு. ஆனால் கின்னஸ் சாதனை நிகழ்த்துவது போல ஒரே நாளில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்களோ இது குறித்த உண்மையான தகவல்களை ஐயத்திற்கிடமின்றி அந்தந்த நீதிமன்றங்களே இணையதளத்தில் முழுமையுமாக தர வேண்டும், இல்லையெனில் நாங்கள் கேட்போம் என்றனர். பல்லாண்டு கால தீரா பிரச்சனைகளில் முழுமையுமாக மனம் செலுத்தித்தான் அனைத்து வழக்குகளும் தீர்க்கப்பட்டிருக்குமா அல்லது நிர்பந்தத்தின் பேரில் நிகழ்த்தப்பட்டிருக்குமா? நடந்திருப்பது மிக நல்ல விஷயம்தான், சந்தேகம் இல்லை. ஆயினும் அவசர கதியில் நீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பு உண்டு. இவ்வளவு விரைவாக நீதித்துறை செயல்பட முடியும் என்றால் அதை ஏன் ஒரே நாள் சாதனையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்? அதை தினசரி நடைமுறையின் செயல்பாட்டு வடிவமாக்கலாமே என்பதும் மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவ்வளவு வேகமாக நீதித்துறை செயல்பட முடியுமானால் ஏன் ஒவ்வொரு நாளும் செயல்படக்கூடாது என்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. மெகா லோக் அதாலத் நிவாரணமா அல்லது அவசரமா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதியும் லோக் அதாலத்துடைய நிரந்தர உறுப்பினருமான திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமின்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய ஆர்வலர் திரு சந்திரமோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு சூரிய பிரகாசம் அவர்கிட்ட சுருக்கமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த வழக்கமான நீதிமன்றங்களுக்கும் பெரும்பாலான பேர் போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இருந்தால் அடுத்த தெரு வழியாக போயிடக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க, அந்த பக்கம் போக வேண்டாம்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையில் தெரிஞ்சுக்கிறக்க வழக்கமான நீதிமன்றங்களுக்கும் இந்த மக்கள் நீதிமன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய லோக் அதாலத்துக்குமான வித்தியாசம் என்ன? சுருக்கமாக. இந்த வழக்கமான நீதிமன்றங்களில் மக்கள் நுழைவதற்கே பயப்படுகிறார்கள், அஞ்சப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், முதல் அங்கே காலதாமதமாகிறது என்கிற ஒரு ஐயப்பாடு. இரண்டாவது, மற்றவர்களின் தலையீட்டு காரணமாக சில வழக்குகள் நிரந்தரமாக நீடித்து கொண்டு போகலாம் என்கிற மற்றொரு ஐயப்பாடு. ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் திறந்த வெளியில் உட்கார்ந்திருக்கிற நீதியரசர்களை தேடிக்கிட்டு மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, எந்த விதமான அவங்களுக்கு செலவும் கிடையாது. எனவே அவர்கள் ரொம்ப ஃப்ரீயா அந்த நீதிமன்றத்துக்குள் நுழைந்து அவரவர்களின் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் போகும்போது அந்த மாதிரி ஒரு அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கிறது அரிது.
ஏனென்றால் அவர்கள் வழக்கறிஞர்கள் வாயிலாகவே தமது பிரச்சனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் நேரடியாக நீதிபதிகளை அணுகி அவர்களுடைய குறைகளை வெளிப்படையாக பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீதிமன்றங்களிலும் கூட நாமளே வாதாட முடியுமே? வாதாடலாம். ஆனால் அங்கே வரும்போது வழக்கறிஞர்கள் அவர்கள் படித்தவர்கள் அந்த தொழில் ரீதியாக அவர்கள் பேசுவதும் சாதாரண மக்கள் எடுத்துரைப்பதும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்கள் எடுத்துரைக்கும் உண்மைகள் மற்றும் நேரடியாக அந்த வழக்காடும் மக்கள் சொல்லும் உண்மைகளும் கேட்கும் போது வழக்கறிஞர் மூலமாக தெரிந்து கொள்வது சுலபமாக படுகிறது நீதிபதிகளுக்கு. ஆனால் இங்கு இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மக்களே நேரடியாக வந்து எடுத்துரைக்கும் போது ஒரு இந்த சூழ்நிலையே மாறுபட்டு தெரிகிறது. எனவே நீதிபதிகளும் மக்களுக்காகவே கீழே இறங்கி வந்து அதே வேவ் லெங்த் சொல்லப்படும் ஒரு நிலையை கையாளுவதால் அது மக்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்வதற்கும் புரிய வைக்கிறதுக்கும் சுலபமாக உள்ளது. நான் திரு சந்திரமோகன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு முழுக்க 3 கோடி வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கு. எல்லா வழக்குகளும் சேர்த்து அப்படிங்கும் போது ஒரே நாளில் 35 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குது. இதுக்கு எந்த அப்பீலும் கிடையாது. ஒரே நாளில் நீதிமன்றத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கட்டுகள்ல இருந்து 35 லட்சம் கட்டுகள் வந்து எடுத்து வைக்கப்படும் தனியா. இது எவ்வளவு பெரிய ஒரு சுமை நீக்கம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். அதை ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய ஆர்வலருங்கிற முறையில் நீங்க பெரிதும் வரவேற்பீங்க நான் நம்புறேன். இல்ல கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். 35 லட்சம் வந்து ஒரே நாள்ல பண்ணணுமா வேணாமா அது வேற விஷயம். பட் ஆனா வந்து ஒரு 3.5 கோடி கேஸுங்க வந்து பெண்டிங்ல இருக்கு, அதுல 35 லட்சம் முடிஞ்சிருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். இல்ல மெயினா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு எனக்கு தோன்றது என்னன்னா, இப்ப வந்து இந்த மாதிரி லோக் அதாலத் வைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா இதுல வந்து ஏதாவது அவசரப்படுத்துறோமா? இப்போ 2 பார்ட்டிஸ உட்கார வச்சு பேச வைக்கிறோம்னா அங்க வந்து ஏதாவது பிரஷரைஸ் பண்ணி அது மூலியமா வந்து நீதி வருகிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நார்மலா வந்து ஜுடிஷியரி வந்து அதனுடைய பொறுப்பை ஒழுங்கான முறையில செஞ்சதுன்னா இந்த நிலைமை நமக்கு முதல்ல வராது. இவ்வளவு லட்சம் கேஸை வந்து சீக்கிரமா முடிக்கணும்ன்ற நிலைமை நமக்கு வராது. மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியரியில ஜட்ஜஸ் அவ்வளவு இல்ல, லாயர்ஸோட எண்ணிக்கை கம்மி, அதெல்லாம் இருக்கு. இப்ப காசு வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்கு. சோ ஒன்னொன்னா தான் திருத்தணும். இப்ப நடுவுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வழக்கு இருக்குன்னா லோக் அதாலத்துல வந்து வழக்கறிஞர்கள் நம்ம ஊர்ல பஞ்சமே கிடையாது. வழக்கறிஞர் ஆனா ஜட்ஜோடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு இல்லையா? இப்போ டெல்லியில வந்து இப்ப லோக் அதாலத் மூலியமா வந்து 3 லட்சம் கேஸ் வந்து சால்வ் ஆயிருக்கு ஒரு நாள்ல. அதுல பாத்தீங்கன்னா 2,70,000 கேஸ் வந்து இந்த டிராபிக் வயலேஷன்ஸ் அதனால வந்த வழக்கங்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது லோக் அதாலத் மூலியமா வந்து ஆகிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதை அவசரப்படுத்துறாங்களா இல்ல எல்லா கேஸ்லயுமே வந்து 2 பார்ட்டிஸும் வந்து உட்கார்ந்து பேசும்போது இல்ல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும்னு ஏதாவது பிரஷரைஸ் பண்ணி பண்றாங்களான்றதுதான் கேள்வி. அதுதான் கொஞ்சம் கவனமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல அப்படி ஒரு சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க. நான் திரு பாலு அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அதாவது ஒரே நாள் இவ்வளவு வழக்குகள் வந்து தீர்க்கப்படுதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இதுல ஏதாவது ஒரு நிர்பந்தம் நெருக்கடி இருக்குமோ, சீக்கிரம் கையெழுத்து போடு, ஒட்டுக்கோ ஒப்புக்கோ இவ்வளவு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபைசல் பண்ணு அப்படிங்கிறது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்ட பஞ்சாயத்து அளவுக்கு போயிருதோ அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய நீதி வழங்கும் முறை அதற்கு மாற்றான ஒரு முறைதான் இந்த லோக் அதாலத் என்பது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் விரைவாக இந்த வழக்கை முடிக்க முடியவில்லை. அதை விரைந்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி என்று யோசித்துதான் இந்த முறையை 1987 உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 35 லட்சம் வழக்குகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆரோக்கியமான ஒரு முயற்சி. இந்த வழக்குகளை முடிக்க வேண்டும் என்ற முயற்சியினுடைய ஒரு வரவேற்கக்கூடியது. தமிழகத்தில் 13 லட்சம் வழக்குகள் முடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியே சொல்லுகிறார், இந்த முறையில் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு நிர்பந்தத்தின் காரணமாக இருதரப்பினரையும் அவர்கள் இதற்கு உடன்பட்டாக வேண்டும் என்ற முறையில் இது நடந்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொல்றேன். அப்படி நடக்குதுன்னு சொல்லல. இல்ல அதுதான் சொல்றேன். அது அப்படி நடந்து விடக்கூடாது. இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இது போன்ற ஒரு சூழலில் ஏன் 35 லட்சம் வழக்கு இந்த நேரத்தில் முடிக்கப்படுகிறது என்று சொன்னால், இதனுடைய பின்னணி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த வழக்கை இப்பொழுது நீங்க முடிக்கவில்லை என்று சொன்னால் நீண்ட காலமாகும்.
இது எப்பொழுது முடியும் என்பதே எங்களால் சொல்ல முடியாது உங்க காலத்துல முடியுமானே தெரியாது என்று இந்த செய்தியை முதலில் சொல்லி அந்த தரப்பினரிடம் பேசினால் இது ஒரு தவறான ஒரு பாதைக்கு இது அழைத்து சென்றுவிடும். நீதி வழங்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய குளறுபாடுகளை நாம் களைய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இப்போ 35 லட்சம் வழக்கம் முடிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னார், ஒரு சாதாரணமான ஒரு பெட்டி கேசஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறாங்க. என்னுடைய கவலை என்னன்னு கேட்டா, சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான வழக்கு 1996 செகண்ட் அப்பீல் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இன்றைக்கு ரிட் அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீல், சிஆர்பி, சிஎம்ஏ போன்ற வழக்குகள் எல்லாம் பழைய வழக்குகள் எல்லாம் இன்றைக்கும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு 96 வழக்குகளை நாங்கள் முடிக்கிறோம், 97 முடிக்கிறோம், 98 முடிக்கிறோம் என்று வரிசையாக பழைய வழக்குகளுடைய நிலைமையை நீங்கள் முடிப்பதற்கான முயற்சி எடுக்கணும். அதுதான் ஒரு தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளுடைய முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய செயல். ஆனால் இரு தரப்பினரும் ஒத்துக்கொண்டார்கள் என்பதற்காக ஒரு வழக்கு எடுத்து ஒரு 35 லட்சம் வழக்கை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளை முடிப்பதற்கான இது வழிமுறையா என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நாம் யோசித்து தான் பார்க்க வேண்டும். யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இது இரண்டு தரப்பு, பொதுவாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இழப்பீடு சம்பந்தப்பட்டதோ இல்லாட்டி நிலுவைக்கூடிய காசோலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தோ இல்லாட்டி விபத்துகளான இழப்பீடு, இது போன்ற வழக்குகள் சுலபமாக தீர்க்கப்படுகின்றன. இரு தரப்பையும் அழைத்து வைத்து ஒரு முடிவு கொண்டு வரப்படுகிறது. இதே மாதிரியான விஷயங்கள் எல்லா நிலுவை வழக்கும் கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் இயல்பாக இருக்கிறது. ஏன் முடியாது? அதற்கான மாற்று வழி எதுவும் இருக்கிறதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அண்ணா கொஞ்சம் வண்டி முன்னாடி எங்க இடம் இருக்கு? என்னையா